சாட்டர்டே மார்னிங் பொதுவாகவே வீக்கெண்ட் அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த சாட்டர்டே அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்ப ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் டே நைட்டே அம்மாட்ட சொல்லிட்டு தான் படுத்தேன். அம்மா நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கள் பரோட்டாவில் சப்பாத்தி செஞ்சுருங்க, நான் சால்னா வந்து வச்சு கொடுத்துட்றேன்ட்டு. மார்னிங் எடுத்து பார்த்தா டைம் வந்து 8:30 ஆகிடுச்சுங்க. அப்போ கடன்னு மின்னல் வேகத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இந்த சோயா சால்னா செஞ்சாச்சு. இது ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி தான். இந்த சால்னா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வந்து போட்டிருக்கேன். லிங்க் வந்து இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே பாருங்கள், டேக் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான். குக்கும்பர் பொரிச்ச கூட்டு அண்ட் செட்டிநாடு ஸ்டைலில் மாங்காய் பச்சடி. செட்டிநாடு ஸ்டைல் மாங்காய் பச்சடிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மாங்காவை நல்லா நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டு அந்த மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணியை வச்சு நல்லா வேக வச்சுருங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் கொஞ்சம் தோட்ட வேலை இருக்குது. கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, வெந்தயக்கீரையெல்லாம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் கொஞ்சம் மைக்ரோ கிரீன்ஸுமே வந்து க்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் வெந்தயம் வந்து ஊற வச்சிட்ருக்கேன். வெந்தயம் வந்து டைரெக்டாக நம்ம வந்து தொட்டிலில் போட்டதுக்கு பதிலாக நம்ம ஊற வச்சு போடுறப்போ நமக்கு க்ரோத் வந்து குயிக்காகவும் இருக்கும், நிறையாவுமே நமக்கு ஈல்டு கிடைக்கும். அதே மாதிரி குக்கிங் பண்ண வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்லாம் செஞ்சு வச்சுட்டோன்னு வைங்களேன், குக்கிங் வில் பி டன் இன் மினிட்ஸ். இல்லைனா நம்ம நிறைய நேரம் வந்து கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நேற்று வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் புளிக்குழம்பு வச்சேன்னு. அந்த புளிக்குழம்போட எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் மாங்காயோட புளிப்புக்கு தகுந்தாப்பில் ஸ்வீட்னஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சைமல்டேனியஸாக குக்கும்பரோட பொரிச்ச கூட்டுமே செஞ்சிட்ருந்தேன். இந்த பொரிச்ச கூட்டு ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மாங்காய் பச்சடிக்கு அந்த ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ண கொஞ்சமாக சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் வந்து கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஷனல் தான். அண்ட் இந்த பொரிச்ச கூட்டோட கீ இன்க்ரீடியண்ட்டே நம்ம வறுத்து அரைக்கிற அந்த மசாலா தான், விச் என்ஹான்சஸ் த அரோமா அண்ட் டேஸ்ட் ஆஃப் த பொரிச்ச கூட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் புடலங்காய், சொரக்காய், சௌ கூட எல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். அண்ட் அதுக்கு நெய்யில் ஒரு சின்ன தாளிப்புமே சேர்ப்போம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நம்மளோட செட்டிநாடு மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்பையோ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளே அது கரெக்டான மாங்காய் பச்சடி கன்சிஸ்டன்சிக்கு செட் ஆகிடும். அதுக்கு ஒரு குட்டி தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, உளுந்து, குட்டியாக கட் பண்ண இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, காய்ந்த வத்தல், ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்து அந்த தாளிப்பு ஆட் பண்ணிடுங்க. நம்ம பொரிச்ச கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் இன்னையோட லஞ்ச் மெனு. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், டாடா பை.